உயர்நீதிமன்றத்தில் ஓட்டுநர் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்திருக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கல்வித்தகுதி என்ன, அது எந்த வயது வரை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். உயர்நீதிமன்றத்தில்னா எங்கெங்கே வேலை இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. சென்னை, அதான் ஹைகோர்ட் ஹெட்டு சரிங்களா, அதை பிரான்ச் மதுரை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஜுடிக்கல் அகாடமி இருக்குது. அப்போ அந்த 3 இடத்துல வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்கிற மாதிரி இருக்குங்க. சரிங்களா. ஸோ இது வந்து ஹைகோர்ட்டுக்கு எடுத்திருக்காங்க, அது உயர் நீதிமன்றம். ஸோ கீழமை நீதிமன்றங்களுக்கு இனிமேல் வந்து மாவட்ட வாரியாக எடுப்பாங்க. ஸோ இப்போ வந்திருக்க ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஹைகோர்ட். சரிங்களா, அது கீழமை நீதிமன்றங்களுக்கு வந்து இனிமேல் வரும். ஓகேவா. இப்போ நீங்கள் இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே அதுக்கு இனிமேல் வரப்போகிற கீழமை நீதிமன்றங்களுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி ஆகிடும். சரிங்களா. அதனால் வந்து இந்த தேர்வுமே நீங்கள் எழுதுங்க. சரிங்களா. கிட்டத்தட்ட வந்து 19 போஸ்ட்டோ 13 போஸ்ட்டோ போட்டிருக்காங்க. ஸோ இந்த தேர்வுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே நீங்கள் அதுக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ண மாதிரி தான். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து எஸ்சிடிசிக்கு நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது நீங்கள் அதாவது 10th படிச்சிருக்கீங்க, கொஞ்சம் நாலேஜ் இருக்குது அப்படின்னா இந்த பணிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதில் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்கல, நீங்கள் லைட் இருந்தாலே போதும். ஹெவினா ரொம்ப சூப்பர். சரிங்களா. லைட் இருந்தாலே இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும், அப்புறம் ப்ராக்டிக்கல் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும், 3 கேட்டகரியில் இருக்குங்க. ஸோ அந்த டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஸோ முதல் தடவை பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ இதுதாங்க அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் சென்னை உயர்நீதிமன்றம். ஸோ நீங்கள் வந்து பிப்ரவரி 13 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓகேவா. பிப்ரவரி 13 வரைக்கும் இந்த பணிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ என்ன கல்வி தகுதியாக வச்சுருக்காங்க, சம்பளம்னு பார்த்துடலாம். ஸோ டிரைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 13 வேக்கன்சி எடுக்கிறாங்க. நம்ம சொன்ன மாதிரி சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 19,500 வந்து 71,900 போட்டிருக்காங்க. அப்போ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஒரு 25,000 23,000 வரைக்கும் வாங்கலாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் வந்து ஸ்பெஷல் அலவன்ஸு. ஸோ அலவன்ஸ் எல்லாம் சேர்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரியில் உங்களுக்கு 22-25 வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோட்டா வைஸாக வந்து போட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து எல்லா கம்யூனிட்டிக்குமே வந்து கிடைக்க இருக்குது 13 வேக்கன்சி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, டிஎன்சி, அப்புறம் பிசி முஸ்லீமுக்கெலாம் 37 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த கேட்டகரி இந்த கம்யூனிட்டியில் வராதவங்க, இடஒதுக்கீட்டே உங்களுக்கு இல்லாதவங்களுக்கு 32 வயது வரைக்கும், மற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா 37 வரைக்கும் வந்து நீங்கள் இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஏற்கனவே வந்து பணியில் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 47 வயசு வரைக்கும் நீதிமன்ற பணியில் உள்ளவங்களுக்கு. ஸோ இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி அப்புறம் என்ன டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணாலே இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்கலாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இலகு ரக வாங்கணும், அது லைட் வச்சுருந்தாலே போதுமானதான். 10ஆம் வகுப்பு அதுக்கு இணையான கல்வி தகுதி, இப்பணிக்கு இலகு ரக வாகனத்துக்கான ஓட்டுநரும் பெற்றிருக்க வேண்டும். ஸோ லைட் லைசன்ஸ் வச்சுருந்தாலே எல்எம்பி லைசன்ஸ் வச்சுருந்தாலே போதுமானதான். ஸோ இதுக்கு வந்து விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 500 ரூபா விண்ணப்ப கட்டணம் வச்சுருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு எஸ்சிஏ பிரிவினருக்கும் உங்களுக்கு விண்ணப்ப கட்டணம் விலக்கு அளிக்கிறாங்க. அதே போல் மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவை இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து விண்ணப்ப கட்டணம் முழு விலக்கு அளிக்கிறாங்க. ஓகேவா. அப்போ வந்து நம்ம வந்து கல்வி தகுதி டிரைவர் போஸ்ட்டுக்கு 10th படிச்சுனா போதும், லைட் லைசன்ஸ் இருந்தால் போதும், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கேட்கல. ஓகேவா. ஸோ ரொம்ப அருமையான ஒரு வாய்ப்புங்க. ஸோ அதனால் வந்து இந்த எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி இந்த தேர்வை எழுதுங்க. தேர்வு செய்முறை வந்து எழுத்து தேர்வு, செய்முறை தேர்வு மற்றும் வாய்மொழி தேர்வு அடிப்படையில் தேர்வு செய்ய போகிறீங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வுக்கு 125 மதிப்பெண்கள், 150 நிமிடம், அது 2.5 மணி நேரம் OMRCயில் நடைபெறும். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கட்டாய தமிழ் தகுதி தேர்வு 50 மதிப்பெண்ணும், மீதி வந்து பார்த்திங்கன்னா 75 மதிப்பெண் வந்து பொது அறிவு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பொது அறிவில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுநர் கோட்பாடு, ஓட்டுநர் சொந்தமாக வரும், அப்புறம் ஜிகே பாட்டு வருங்க. ஸோ நம்ம வந்து ஏற்கனவே ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிக்கிருக்கோம், பக்காவாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கடந்த கீழமை நீதிமன்றங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7க்கு மேற்பட்டவர் வந்து இப்போ பணியிலுமே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டடி மெட்டீரியல் போய்ட்டு உங்களை கைட் பண்ணி விட்டுருவாங்க. நீங்கள் கவலையே பட வேண்டாம். கொஞ்சம் மட்டும் எஃபோர்ட் போட்டு என் கூட படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா போதும்,
நீங்கள் வேலைவாய்ப்பு போயிடலாம். நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிக்கிருக்கோம் டிரைவருக்கு. ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம சேனலில் வந்து டிரைவருக்குன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணி அவங்களுக்கு டெஸ்ட்லாம் வைக்க போகிறோம். அதனால் வந்து இந்த பணிக்கு விண்ணப்பிக்க நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த டிஸ்பிளேக்கு வாட்ஸ்அப் சாட் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதாங்க அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ விருப்பமும் தகுதி உள்ளவங்க வந்து இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். ஸோ உடனே அவசரப்படி யாரும் அப்ளை பண்ண தொடங்கிறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நிறைய டவுட்ஸ் இருக்கும், அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம இந்த 2-3 நாளில் வந்து தொடங்கலாம். ஓகேவா? ஸோ இந்த காணொலி வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி வச்சுருங்க. உங்கள் நண்பர்கள் யாராவது இதே போல் ஜாப் தேடுறாங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தொடர்ந்து வந்து நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் நாம் சந்திப்போம். இது சார்ந்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கிளியர் பண்ணிடலாம்.